Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா exercise 2.3 7th max term 2ல தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். Find the area of a circular path whose outer radius is 32 cm. So outer radius வந்து 32 cm சொல்றாங்க ஒரு circular pathல. அதனுடைய inner radius வந்து 18 cm கொடுத்திருக்காங்க. So ஒரு circular pathனா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். So இதனுடைய outer radius வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி inner radius அப்படினு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாத் வந்து எங்கே இருக்குன்னா இதுதான் நடக்கிற பாத் ஓகேவா இதுதான் அந்த பாத் ஓகே இந்த பாத்துடைய அவுட்டர் ரேடியஸ் இங்கேருந்து இந்த ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா 32 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய இன்னர் சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 18 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த பாத்துடைய இந்த ஏரியாஸ் தான் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சர்க்கிள் இருக்குல்ல அந்த பெரிய சர்க்கிள்லேருந்து இந்த சின்ன சர்க்கிளை ஏரியா கண்டுபிடிச்சி அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக என்ன கிடைக்கும் இந்த பாத்துடைய வேல்யூ வந்து கிடைக்கும் அதாவது பெரிய சர்க்கிள் கண்டுபிடிச்சோம்னா நம்ம அதனுடைய ஏரியா நமக்கு தெரியும் ஃபுல் ஏரியாவும் சின்ன சர்க்கிளோடைய ஏரியா எவ்வளோன்ட்டு இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த பேலன்ஸ் இருக்க இந்த ஸ்பேஸ் வந்து தெரிஞ்சிடும் ஓகேவா சின்ன சர்க்கிளோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த பாத்தோடைய ஏரியா வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ ஸோ இப்போ வந்து இந்த பெரிய சர்க்கிளோட ரெண்டுமே ஆர்ன்னு போட்டால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் பெரிய சர்க்கிளோடது வந்து பெரிய ஆர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சர்க்கிளுக்கு வந்து ஸ்மால் ஆரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சம் இதில் வந்து ஸ்மால் ஆர் பிக் ஆர் நம்ம வச்சுருக்கோம் இப்போ ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஆஃப் த இன்னர் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பெரிய சர்க்கிளோடைய அந்த ஏரியாவிலேருந்து சின்ன சர்க்கிள் ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஸோ ஏரியா ஆஃப் இந்த பெரிய சர்க்கிளோடைய ஏரியா அப்போ πr ஸ்கொயரு ஓகே அதிலேருந்து சின்ன πr ஸ்கொயரை நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இதான் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம பையை காமனாக வச்சுட்டு பிக் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ வந்து பைக்கு பதிலாக 22/7 ஆருக்கு பதிலாக பெரிய ஆர் சப்ஸ்டியூட் பண்ணணும் 32 ஸ்கொயரு இங்கே வந்து 18 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 22/7 இங்கே வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா a + b a - b ஸோ a + b a - b ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே 32 × 32 போட்டு 18 × 18 போட்டு மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மைனஸ் பண்ணனாலும் பண்ணலாம் நம்ம இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் அதனால் ஸோ இங்கே வந்து 22/7 இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு இதோட வேல்யூ 50 இன்ட்டு இதனுடைய வேல்யூ வந்து 14 சரியா இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகுது ஸோ கேன்சல் ஆனோன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 22 இன்ட்டு 52 வந்து நமக்கு 100 ஸோ அப்போ 2200 வரும் அப்போ 2200 ஸோ இங்கே ஏரியா தானே நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதணும் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் நம்ம எழுதணும் ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு ஸோ இதுதான் அந்த ஏரியா ஆஃப் இந்த சர்க்குலர் பாத்தோடைய ஏரியா இந்த ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே ஸோ இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் சம் பார்ப்போம் செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ சர்க்குலர் லான் ஆஃப் ரேடியஸ் வந்து 28 மீட்டர் அ பாத் ஆஃப் 7 மீட்டர் வித் இஸ் லேட் அரவுண்ட் த லான் வாட் வில் பி த ஏரியா ஆஃப் த பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் லான் இருக்குது அதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அந்த பாத் வந்து 7 மீட்டர் வித்தில் இருக்குது இஸ் லேட் அரவுண்ட் த லான் ஸோ அந்த லானை சுற்றி இருக்குது வாட் வில் பி த ஏரியா ஆஃப் த பாத் ஸோ இதே தான் கேட்குறாங்க ஏரியா ஆஃப் த பாத் வந்து நமக்கு கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த லான் ஆர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 28 மீட்டர் ஓகே ஸோ இப்போ இது கூட அந்த வித்தை நம்ம சேர்க்கணும் ரேடியஸ் ஆஃப் த லானோட அந்த வித்தையும் நம்ம சேர்க்கணும் ஸோ இப்போ வித்து சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ ரேடியஸ் ஆஃப் த லான் வித் பாத் அந்த பாத்தையும் சேர்க்கணும் பாத்தோட வித்தையும் நம்ம சேர்க்குறோம் சேர்த்தோன்னா இப்போ நமக்கு 28 மீட்டர் இருக்குது ஸோ அதனுடைய அந்த பாத்தோடைய வித்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 மீட்டர் வந்து நமக்கு இருக்குது ஓகேவா 7 மீட்டர் வந்து நமக்கு இருக்குது ஸோ அதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 35 மீட்டர் கிடைக்கும் ஓகே இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த சர்க்குலர் பாத்துடைய
ஏரியாவை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஏரியா ஆஃப் த பாத்தோட ஏரியாவை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த 35 மீட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர். என்ன ஆர்? கேபிட்டல் ஆர். ஓகே, இது வந்து நம்மளுடைய ஸ்மால் ஆர். இது வந்து ரேடியஸ் ஆஃப் த அந்த சர்க்குலர் லானுடைய ரேடியஸ். இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் லானோடது. இதுதான் அந்த ஸ்மால் ஆர். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே போடலாம். இப்போ அதே தான் ஏரியா ஆஃப் த இப்போ சர்க்குலர் பாத்தோடது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கணும்னா பை ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா, தனித்தனியாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம பையை காமனாக எடுப்போம். ஸோ நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பை வந்து 22/7, பிக் ஆர் ஸ்கொயர் வந்து 35 ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து 28 ஸ்கொயர். ஸோ அடுத்தது ஸோ அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 35 + 28, 35 - 28. ஓகே, இப்போ 22/7 இன்ட்டு 35 + 28 வந்து 63 இன்ட்டு இது வந்து 7. ஸோ 7 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 22 இன்ட்டு 63 மல்டிப்ளை பண்ணால் 1386 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம மீட்டர் ஸ்கொயர் எழுதணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த, இப்போ உங்களுக்கு திரும்ப இந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் லான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்புறம் அந்த பாத்தோடைய வித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இது இப்படி தான் இருக்குது. ஸோ இதனுடைய ரேடியஸ் வந்து நமக்கு 28 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்துடைய வித்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாத்து வந்து எவ்வளோ ஏரியான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாத்து எவ்வளோ ஏரியான்னு கண்டுபிடிக்கணும்னா, இது நமக்கு சின்ன சர்க்கிளுடைய இந்த ஸ்மால் ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. பிக் ஆர் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ பிக் ஆர்னால் இந்த பாத்துடைய டிஸ்டன்ஸ் தான் நமக்கு 7 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போது இது கூட இதை சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டலாக இதனுடைய ஃபுல் கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ், அதாவது பிக் ஆருடைய லென்த் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஆட் பண்ணி பிக் ஆரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிக் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 35 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் போன சம்மில் பண்ண மாதிரி இந்த பெரிய சர்க்கிள்லேருந்து சின்ன சர்க்கிளோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த பாத்துடைய ஏரியா வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம். ஓகே.